Hi guys, this is Jagan from Sonsons Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல்ஸ் எங்கே போகலாம் அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டாகவே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அது என்ன சொல்லுதோ அதை வச்சு பை செல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2999 அவைலபிளாக இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, அதை காண்டாக்ட் பண்ணி என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா, வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம நெக்ஸ்ட் மொமெண்ட் எங்கே வந்து போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யூரோ ஹிஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை பற்றி வீடியோ வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ யூரோ ஹிஸ்ட்ரி என்னோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் இருந்து பை ஆகும். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை ஆகும்ன்ட்டு என்னோடய பிளான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டிமாண்டில் பை ஆகிட்டு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் இருந்து நமக்கு செல் ஆகும் அப்படின்னு என்னோடய பிளான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டில் வந்து பை ஆச்சு. ஓகேங்களா, டிமாண்டில் வந்து பை நடந்துச்சு. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பிஓஎஸ் நமக்கு பண்ணிவிட்டு இங்கே வந்து சோச் வந்து நமக்கு வந்து பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல சோச் வந்து நடந்துருச்சு. ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இருக்குது. அதாவது டிமாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நமக்கு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ பை ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு பை வந்து ஆகணும். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஒரு ஹிடன் சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா, 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே சோச் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி எங்கே போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ இந்த சோச் நடந்ததுக்கு என்னோட என்ட்ரி வந்து இங்கே நான் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு இங்கே ஒரு பிரேக் வந்து கொடுத்துட்டான். ஸோ இது பிஒய்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரேக் வந்து நமக்கு கொடுத்துட்டான். சரிங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளை வந்து வேலிட் தான். ஓகேங்களா, இந்த சப்ளை வந்து வேலிட். ஸோ இந்த சப்ளை வேலிட் அப்படின்றனால நம்ம இங்கே வச்சுட்டு ட்ரேடை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ நான் இது எடுத்துருக்கிறது சப்ளை தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் சப்ளை தான், இதுவும் வந்து சப்ளை தான். சரிங்களா, இதுவும் வந்து சப்ளை. இங்கே சோச் நடந்ததுக்கப்புறம் இந்த சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். ஓகேங்களா, இப்போது நான் வந்து இந்த சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு, ஆனால் இந்த சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணல, அப்போ மேலே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இது ரெண்டுத்தையுமே ஒரே சப்ளைவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையுமே ஒரே சப்ளைவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா ஓவராலாக இது ரெண்டுமே சேர்த்து ஒரு சப்ளைவாக இப்போ வேலிட் தான். இது ரெண்டுமே ஒரு சப்ளை தான். அப்போது இதில் மிட்டிகேஷன் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிறதுல மிட்டிகேஷன் பண்ணாலும் சரி, சப்ளை தான். அப்போது ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்து நான் இப்போ வெயிட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ளை வந்து எடுத்துருச்சுன்னு நான் இப்போ கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஸ்விங் ஹையில் இருக்கிறது சப்ளையில் வந்து நமக்கு எடுத்துருச்சு. அது இந்த ஆர்டர் பிளாக்னாலும் சரி, இதுனாலும் சரி, ஓவராலாக நமக்கு இதில் கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு மூமெண்ட் இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி போகணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சப்ளையில் நான் வந்து என்ட்ரி வந்து என்ன பண்ணியிருந்தேன், ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து போனால் நமக்கு மோஸ்ட்லி நமக்கு வந்து ட்ரிகர் ஆகாது. இந்த இடத்துலையும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போனால் ட்ரிகர் ஆகாது. இந்த இடத்துல டைரெக்டாக நான் ஏன் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சோச் நடந்து பிஒய்ஸ் நடந்துருச்சு. நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ அதனால நான் அந்த இடத்துல என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். டிபி எங்க நான் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிமாண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? பைக்கு ஒரு டிமாண்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டிமாண்டில் என்னோட டிபியை வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா டிபி கொடுத்துருச்சு. இப்போ என்னோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிவிட்டு எனக்கு கீழே வந்து டிபி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து எனக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துச்சு. கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பை பண்ணணும். ஓகேங்களா? 1 ஹவருக்கு வந்துச்சு. நம்ம 5 மினிட்ல போய் பார்க்குறோம். 5 மினிட்ல எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ள மார்க்கெட் வந்தனால 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல பார்க்குறோம். 1 மினிட்லேயும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ 1 ஹவரில் நமக்கு டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 1 மினிட்ல டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போது இந்த டிமாண்டை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே எந்த ஒரு டிமாண்டும் கீழே வந்து எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. 4 ஹவரில் பார்த்தலாம். 4 ஹவர்லேயும் டிமாண்ட் இல்லை. 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் ஒரு டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் வந்து ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஆனால் இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிமாண்டை எடுத்தாச்சு. இப்போ இது வந்து டிமாண்டான்னு செக் பண்ணிக்கலாம். மிட்டிகேஷன் நடந்திருக்கா? மிட்டிகேஷன் நடந்திருக்கு. மிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் வந்து மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் இதையும் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போது நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து எங்கே இருக்குது, எங்கே போக போகுது அப்படின்னது நமக்கு தெரியல 15 மினிட்ஸில். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து பை பண்ணிவிட்டு இங்கே இந்த 4 ஹவரில் இருக்குது பார்த்தீங்களா? மார்க்கெட் இங்கே பை ஆகிட்டு இந்த 4 ஹவர் இந்த 4 சரி அந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் வந்து கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டிமாண்ட்லாம் நமக்கு ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம பை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு கீழேயும் ஒரு டிமாண்ட் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். யூரோ ஹிஸ்ட்ரியில் அடுத்த ட்ரேடு போக வேண்டாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கோல்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தலாம். கோல்டில் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன், எனக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? எஸ்எல் ஹிட் ஆகிட்டு அப்புறமா நம்ம சொன்னபடியே மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பை தான். இந்த டிமாண்ட்லேருந்து பை. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், எஸ்எல் ட்ரிகர் பண்ணிவிட்டு அப்புறமா மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் தான் நம்ம டிமாண்ட் எடுக்கணும். ஸோ 1 ஹவர்லேருந்து என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 1 ஹவரில் ஒரு பிஓஎஸ், இது வந்து சோச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போது டிமாண்ட்ன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்டு எடுத்துட்டாச்சு. ஸோ இப்போ 15 மினிட்ஸு ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். ஸோ 15 மினிட்ஸில் எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து டிமாண்டான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஹையோட வேல்யூஸ் பாருங்கள், இங்கே இருக்கும். இப்போ தெரியும். ஹையோட வேல்யூ இங்கே இருக்கும். ஸோ இப்போது இந்த கசரை கொண்டு போய் இந்த கேண்டலில் வைக்கிறேன். ஹையோட வேல்யூ 651.27. இந்த லோவோட வேல்யூ 651.27. ஹையோட வேல்யூ 651.27. இதில் இம்பேலன்ஸே கிடையாது. மார்க்கெட் வந்து சேம்
சேம் ப்ரைஸில் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு போயிருக்கு, உள்ளே வரல, சேம் ப்ரைஸில் டேப் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ ஜீரோ இம்பேலன்ஸ் இந்த இடத்துல. ஸோ அதனால் 15 மினிட்ஸில் இதை வந்து ஒரு பிரேக், இதுதான் வந்து நமக்கு சோச்சு 15 மினிட்ஸில். இதை சோச்சா எடுத்துக்கிட்டா நம்ம 1 ஹவரில் நம்ம ஒரு டிமாண்ட் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த டிமாண்டு தான் இப்போ ஆக்சுவலாக டிமாண்டு இருக்குது. ஓகேங்களா, எதுக்கும் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிஷ்னலாக ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது கோல்டு வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பையில் வந்து இருக்குது. 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் செல்லில் வந்து இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பையில் வந்து இருக்குது. ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் செல் ஆகணும், ஒரு ஸ்ட்ராங்காக வந்து செல் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு சப்ளையில் ஸ்ட்ராங்காக வந்து செல் நடக்கணும். சரிங்களா, இப்போது 4 ஹவரில் இங்கே வந்து ஒரு சப்ளை இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த சப்ளை இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளையை மிட்டிகேஷன் பண்ண சப்ளை. ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு சப்ளைவாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோச் நடந்த இடத்துலே இந்த சப்ளை வந்து இருக்குது. சோச் நடந்ததுக்கப்புறம் கிரியேட் பண்ணப்பட்ட சப்ளை. புரியுதுங்களா, 15 மினிட்ஸில் காட்டினா புரியும். ஸோ இது வந்து சோச். ஓகேங்களா, இது வந்து சோச்சு. சோச் நடந்ததுக்கு அப்புறம் வந்த சப்ளை இங்கே இருக்குது. ஓகேங்களா, அதனால இந்த சப்ளைவை மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த சப்ளைவை மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சப்ளைவை நம்ம பவர் சப்ளைவாக நம்ம எடுத்துக்கலாம். இதை பவர் சப்ளைவாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளைக்கு இப்போ மார்க்கெட் வந்திருக்கு. இந்த சப்ளையில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸில் இந்த இந்த பிரேக்குக்கு சோச்சுக்கு பிஓஎஸ் நடந்ததுக்கு அப்புறம் வந்த சப்ளை இருக்குல்ல, அந்த சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த சப்ளையை ரிமூவ் பண்ணிடுறேன். டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த டபுள் கன்ஃபர்மேஷனில் இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துட்டு இது செஷன்ஸ் வந்து பார்த்தலாம். ஏஷியன் என்ன பண்ணியிருக்கான், சோச் பண்ணியிருக்கான். லண்டன் லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கான். லண்டனோட லிக்விடிட்டிலாம் நியூயார்க்கெலாம் அடிச்சுட்டு மேலே போயிருக்கு. அங்கே போயிட்டு மார்க்கெட்டு வந்து கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போது நம்ம பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணுறது தான் நம்ம பிளான். ஆனால் சும்மா நம்ம போய் செல் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து செல் பண்ணணும். ஓகேங்களா, வித் கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து செல் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நமக்கு செல், கன்ஃபர்மேஷன் இல்லைனா நோ செல். ஓகேங்களா, வித் கன்ஃபர்மேஷன் இஸ் செல், வித்தவுட் கன்ஃபர்மேஷன் வி நாட் கோயிங் டு செல். ஓகேங்களா, ஓகே, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுறோம். இந்த இடத்துல சேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுறோம். ஓகேங்களா, பை இங்கே பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹை வரைக்கும் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த சப்ளைக்கே போகாமல் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டான் கீழே அப்படின்னா, இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ணுறோம். இப்போ டிபி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் தான் இருக்கணும். இப்போ டிபி எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் வந்து வச்சிடணும். சப்ளை மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து போகுதுன்னா சப்ளை இந்த டிபி வந்து இந்த ஹை வரைக்கும் வைக்கலாம். ஆனால் மார்க்கெட் மேலே மிட்டிகேஷனே பண்ணாமல் அப்படியே இங்கேருந்து கீழே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம டிபி வந்து இந்த சப்ளையில் செட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா, ஓகே, அதே தான் கீழே இதில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த சப்ளை இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு மூமெண்ட் இதுதான் நம்மளுக்கு. சரிங்களா, சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.